ஹாய் ஹலோ நண்பா. லாஸ்ட் வீடியோவில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்றத காட்டியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எந்தெந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு 1000 கிட்ட கம்மியாக காட்டியிருப்பேன். ஸோ ஏன்னா இப்போது நான் ஒரு 1000 கிட்ட அதிகமாக போட்டிருக்கேன். அது ஐடிசியில் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளையரு, குஜராத் கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, ஐடிசி ஹோட்டலு, ஸோ சுந்தரம் பேப்பர்ஸு, சுஸ்லானு, டாடா கோல்டு ETF இது, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியலு, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளு, விப்ரோ அண்ட் எஸ் பேங்க்கு. ஸோ இவ்வளோ ஸ்டாக்கில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் அதிகமாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளையரு, குஜராத்து, ஐடிசி, அப்புறம் விப்ரோ, இது 4 ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டில் ஆக்சுவலாக நான் வாங்கியிருப்பேன். ஸோ மீதி எல்லாமே கொஞ்சம் கோளாறில் ஹையர் ப்ரைஸில் வாங்கிட்டேன். ஸோ ஐடிசி ஹோட்டல் இதை ஓரளவுக்கு சரி பண்ணிடுவேன். ஸோ 3 ஸ்டாக் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹையஸ்ட் ரேட்டில் வாங்கிட்டேன். நான் 198 ரூபா கிட்ட வாங்கியிருக்கேன் ஒரு ஸ்டாக்கு. அது கொஞ்சம் ரொம்ப அதிகம்தான். சுஸ்லானு அதே மாதிரி தான். ஸோ சுஸ்லான் ஒரு ஸ்டாக்கு, அது தப்பாக என்ட்ரி ஆகிட்டேன் உள்ளார. சுந்தரம் ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம உள்ளார வரும்போது காசு போட்டோன்னா நிறையா சம்பாதிச்சணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இது மல்டிபேக்கராக மாறும் அப்படின்னு நினச்சேன். ஸோ 100 200 அந்த மாதிரி போகுண்டு. ஸோ என்னோடய முடிவு தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். பெருசாக போல் ஒரு 17 ரூபா கிட்ட தான் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு அது பெரிய லாஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளு, பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே அதே மாதிரி தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அமௌண்ட்டு சேர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இது கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதில் இன்னும் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு வரும்போது. ஸோ ஃப்யூச்சரில் சொல்கிறேன் கண்டிப்பாக என்ன ரேட்டில் வாங்குகிறேன் அப்படின்றத எல்லாமே ஷேர் பண்ணுவேன் உங்கள்கிட்ட. விப்ரோ பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ ரேட் பார்த்திங்கன்னா 196 ரூபா. ஸோ நல்ல ரேட் தான். இன்னுமே அதில் ஆட் பண்ணணும் நிறையா குவான்டிட்டிஸ். இன்னும் கொஞ்சம் கீழே போக போக ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா மாதம் 5000 ரூபா அப்படி தான் நம்ம போடுறோம். அதில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்க முடியும்னு தெரியல, எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்க முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வாங்குவோம். இன்னும் அதிகமாக நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ எஸ் பேங்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேங்க் தான். கொஞ்சம் ஒரு ப்ராப்ளத்தில் இது என்ட்ரி ஆகும்போது இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் இதில் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பாங்கன்றத எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதில் என்ட்ரி ஆன ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். ஸோ ரேட்டு யோசித்து வச்சுருக்கேன், அந்த பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா நல்ல ரேட்டில் நான் இதை இன்னும் பை பண்ணுவேன். ஸோ இல்லை வேல்யூவேஷன் இன்னும் மாறிடுச்சு, நல்லபடியாக பேங்க் வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு ஒரு ஹோப் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக அதில் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அக்ரெசிவாக. இப்போதைக்கு ஐடிசியில் பார்த்திங்கன்னா 50 குவான்டிட்டிஸ் தான் வாங்கணும்னு நினச்சேன். 57 50 தாண்டி போயிட்டுருக்கு 50 குவான்டிட்டின்றது. ஸோ ஏன் அப்படின்னா நல்ல ரேட்டில் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எவ்வளோ தூரம் வாய்ப்பு கொடுக்குதோ அவ்வளோ தூரம் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எல்லா ஸ்டாக்கும் சொல்கிறேன். இதில் நல்லா ரிசர்ச் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ளையர் யாருமே கண்டுக்காத ஒரு ஸ்டாக்கு. இதை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வீடியோவாகவே கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், பார்த்து நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பொறுத்து நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள், நிறையா படிங்க.
செபி ரிஜிஸ்டர் இருக்க ஆள்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. கேட்டு நீங்களே முடிவு பண்ணி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ யார் சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சொந்தமாக முடிவெடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.